டெஸ்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமா உங்க எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் பத்தி தாங்க பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையில பதிவு பண்ணியிருந்தாதான் அதுல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட்ல 2017 இருந்து 2019 தேதி வரைக்கும் நீங்க ஏதாவது ரெனியூவல் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா நீங்க இப்போ பதிவு பண்ணிக்கிறதுக்கும் அதே மாதிரி ஆல்ரெடி நீங்க பதிவு பண்ணாம விட்ட எல்லாத்தையும் ஒட்டுக்காக பதிவு பண்ணிக்கிறதுக்கும் புதிய ப்ரொவிஷன்ஸ் எனேபிள் பண்ணியிருக்காங்க. நீங்க எப்படி புதுசா இதில் பதிவு பண்ணணும், ஆல்ரெடி ரெனியூவல் பண்ணாம விட்டதை எப்படி ரெனியூவல் பண்ணணும், இல்லாட்டி ஏதாவது டிகிரிஸ்லாம் ஆட் பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் தெளிவாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் டெய்லி நடக்கிற இன்ஸ்டன்ட்டான அப்டேட்ஸும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக கிடைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக கிடைச்சிரும். இப்போ கவர்மெண்ட்டில் ரீசெண்டாக கொடுத்துட்டு இருக்கிற ஆன்லைன் சர்வீசஸ் என்ன, அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாமே என்ன கொடுத்துட்ருக்காங்க, நீங்கள் எப்படி ஈஸியாக கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸுமே கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலே பிளேலிஸ்ட்லேயே கீழே கொடுத்துருக்கோம், அதில் கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தமிழ்நாடு அரசு சார்பாக வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை மூலமாக இந்த எம்ப்ளாய்மெண்ட் நீங்கள் ஆன்லைனில் பதிவு பண்ணிக்க முடியும். முன்னாடி எல்லாம் நீங்கள் பதிவு பண்ணணும் அப்படின்னா அந்த நேரடியாக அந்த ஆஃபீஸ்க்கெல்லாம் போயிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் பதிவு பண்ணிக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. நீங்கள் டைரெக்டாக மொபைல் நம்பர் மூலமாகவோ இல்லாட்டி நீங்கள் கிரியேட் பண்ண லாகின் மூலமாகவோ இதற்கான அஃபீஷியல் வெப்சைட் நோட் பண்ணிக்கோங்க, tnvelaivaaipu.gov.in. இந்த வெப்சைட்டில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்னென்ன ஜாப்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது, ப்ரியாரிட்டி பேசிஸ்லாம் என்ன அப்படிங்கிறதுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இதில் வந்து கிளிக் ஹியர் டு விசிட் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட்னு இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணுவதற்கான அஃபீஷியல் பேஜ் ஓப்பன் ஆகியிருக்கும். இதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு லாகின் இருக்குது அப்படின்னா டைரெக்டாக லாகின் பண்ணுறதுக்கும் இல்லை பாஸ்வேர்டு மறந்துருச்சுன்னா எப்படி ரீசெட் பண்ணணுங்கிறதுக்குமே கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்துருச்சு அப்படின்னா அதை ரீசெட் பண்ணுறதுக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் யூசர் நேம் மட்டும் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து புது பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம். இல்லை சப்போஸ் உங்களுக்கு பாஸ்வேர்டே என்னன்னு தெரியல இல்லாட்டி யூசர் நேமும் தெரியல அப்படின்னாலும் ஆல்ரெடி நீங்கள் வந்து மேனுவலாக ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கார்டு சைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஒரு டேட் இருக்கும், 2008-123 அந்த மாதிரி ஏதாவது மென்ஷன் ஆகிருக்கும். அந்த இதை மட்டும் வச்சு நீங்கள் உங்களோட பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்தை வச்சு கூட ரீசெட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டிகிரி முடிக்கும் போதுமே கரெக்டாக அப்டேட் பண்ணியிருக்கணும். எம்ப்ளாய்மெண்ட்டோட ரெனியூவல் டேட் வந்துருச்சுனாலும் நீங்கள் இன்ஸ்டன்ட்டாக ரெனியூவல் பண்ணால் தான் உங்களுக்கான ப்ரியாரிட்டி லிஸ்ட்டுமே அப்டேட் ஆகும். இப்போ வந்து நீங்கள் லாகின் புதுசாக க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நியூ யூசர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஏன்னா உங்கள் மார்க் ஷீட்டில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ப்ராப்ளம்ஸ் வராது. ஐ அக்ரி டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இதுதான் உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயரை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். அடுத்தது ஃபாதர் நேம் டைப் பண்ணணும். உங்களுடைய ஜெண்டர் என்ன அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ என்ன மெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபியூச்சரில் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கான ரெஃபரன்ஸ் அதில் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணுற யூசர் நேம் யூனிக்காக கொடுக்கணும். ஆல்ரெடி எப்படி ஜிமெயிலெலாம் நீங்கள் லாகின் கிரியேட் பண்ணுறீங்களோ அதே பேசிஸில் இதுலேயும் ஒரு யூசர் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டும் நீங்களே செட் பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்தது உங்களுடைய ப்ரூஃப்காக ஏதோ ஒரு ப்ரூஃப் கேட்பாங்க. அதில் வந்து ஆதார் நம்பர், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாமே இருக்கும். ஏதோ ஒரு ப்ரூஃப் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பரையும் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் நம்பர் தனியாகவே கேட்டிருந்திருப்பாங்க, அதையும் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துடுங்க. இதுதான் உங்களுடைய ஹோம் ரெஜிஸ்ட்ரேஷன். இதற்கு அடுத்தது உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் என்ன, நீங்கள் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகியிருந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் என்ன, நீங்கள் இது வரைக்கும் என்னெல்லாம் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆகிருக்கும். இதில் அப்டேட் ப்ரொஃபைல் இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணாலும் இல்லை ரெனியூவல் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்கனாலுமே இதில் டேப்ஸ் உங்களுக்கு மட்டும் தனியாக ஓப்பன் ஆகும். கேண்டிடேட் ரெனியூவல் இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ரெனியூவல் பண்ணுறதுக்கு உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் உங்களோட நேமையும் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து கரண்ட் ரெனியூவல் டேட் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். ஆல்ரெடி உங்களோட ஸ்டேட்டஸ் இப்போ ரெனியூவல் ஆகிடுச்சா இல்லைங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கீழே ரெனியூ பட்டன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான டேட் வந்து ரெனியூவல் ஆகிடும். சப்போஸ் இன்றைக்கி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கான டேட் வந்து இதில் வந்திருக்கும். அதற்கு அடுத்தது எப்போ நீங்கள் ரெனியூவல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிளே பண்ணுவாங்க. நீங்கள் அந்த டைமில் ஓப்பன் பண்ணி கூட ரெனியூவல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் வச்சு செக் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். சப்போஸ் பாஸ்வேர்ட் தெரியலனாலும் நீங்கள் ஃபர்கெட் பண்ணிங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்டாக வரும். நெக்ஸ்ட் பட்டன் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஆல்ரெடி உங்களோட டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்டேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கும் பாருங்கள்.
இருக்கிற டேட்டாவை நீங்கள் மாடிஃபை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மாடிஃபை கான்டாக்ட் அப்படிங்கிறதுல போய்ட்டு நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை புது குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஆட் பண்ணணும், 10th 12th முடிச்சாச்சு, டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணதை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ஆட் குவாலிஃபிகேஷன்ஸில் போனீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுமே வந்திருக்கும். இப்போ நீங்கள் புதுசாக என்ன படித்து முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் அதில் ஃபில் பண்ணிக்கலாம். இதில் வந்து டிகிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து இப்போது 12th அப்புறம் என்ன கம்ப்ளீட் பண்ணாலும் டிகிரி அப்படிங்கிற கேட்டகரி செலக்ட் பண்ணி தான் பண்ணணும். நீங்கள் யூஜி பிஜி பண்ணாலுமே டிகிரி அப்படிங்கிற கேட்டகரியில் ஒன்ஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு டைம் டிகிரின்னு செலக்ட் பண்ணிவிட்டு என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கீங்களோ அதை வந்து இதில் கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கிராஜுவேஷன் டிகிரிஸ் எல்லா டிகிரிஸுமே இருக்கும். அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு மேஜர் சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறதும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்தது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்துருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே அப்டேட் ஆகிடுது பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் அடுத்த டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டிகிரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டான டீட்டெயில்ஸ் டைப் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் நம்பருமே அப்டேட் பண்ணிக்கோங்க. கீழே சேவ் பட்டன் கிளிக் பண்ண உடனே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகிடும், ப்ரொஃபைல்லையும் எல்லாமே அப்டேட் ஆகிருக்கும். இது மாதிரி தான் நீங்கள் என்ன டிகிரிஸ் கம்ப்ளீட் பண்ணாலும் இல்லை ஒவ்வொரு கோர்ஸாக முடிக்கும் போதும் அப்டேட் பண்ணணும். நீங்கள் இந்த காலேஜ் டிகிரிஸ் தவிர ஏதாவது அடிஷ்னலாக நீங்கள் வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்க்காக ஏதாவது சர்டிஃபிகேஷன்ஸ் முடிச்சிருக்கீங்க, இல்லாட்டி டைப்பிங் ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன்ஸில் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதில் அப்டேட் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் ப்ரொசீஜர்ஸ். நீங்கள் எங்கேயும் போயிட்டு ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. சப்போஸ் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறோம். இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் இன்ஸ்டன்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.